Hi friends, welcome to Open A channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது நேந்திரபல பஜ்ஜி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேந்திரபல பஜ்ஜி பண்றதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூடயே அரிசி மாவு கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இது கூடயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சர்க்கரை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி நேந்திர பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் நீளமாகவே கட் பண்ணிக்கலாம். நான் பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நேந்திர பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த மாவில் இப்படி பெரட்டி எண்ணெயில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாம். காஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்ம நேந்திர பழ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குடிசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நேந்திரம் பழம் ஹெல்த்தியானது கூட. ஓகே ஃப்ரெண்ட், இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.